அனைவருக்கும் வணக்கம். மனுஷனுக்கு எது தேவை அப்படின்னும் போது புரோட்டீன் தேவை. ஃபேட்டு, புரோட்டீன் ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. கொழுப்புல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு இருக்கு. கெட்ட கொழுப்பு தேங்கும் போது உடம்புல ரத்தத்தில் படிஞ்சிடும். பிளட் ஃபேட்னுவாங்க. அது சில வீக்கங்களை கொடுக்கும், சில உபாதைகளை கூட பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த நல்ல கொழுப்பு அப்படின்றது உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். ஆனால் அந்த நல்ல கொழுப்பை தேங்கி போச்சுன்னா நோய்களை உருவாக்கிடும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, மூளையில் தேங்கி போச்சு கொழுப்புன்னு சொன்னால் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு நோய் உருவாகும். ரொம்ப கடுமையாக இருக்கும். சரி, இதை பற்றி சப்ஜெக்ட் வேற பேசுவோம். இந்த உடம்புல புரோட்டீன் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் ஊடுருவு திறன் புரோட்டீனுக்கு ஜாஸ்தி, ஃபேட் தேங்கும். எதையும் ஊடுருவி அந்த நரம்புகளில் போகக்கூடிய அந்த வழியில் நோண்டின்னு போகிறது தான் புரோட்டீனுடைய வேலை. ரொம்ப சக்தி நிலையோடு இருக்கிறதுன்னு பேர், உயர் சக்தின்னு அதுக்கு பேர். அந்த சக்தி நிலை நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதனுக்கும் கொழுப்பு சத்து போட்டவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பத்த கொழுப்பு கிடக்கும், அது பயனற்றது. ஸ்லிம்மாக இருப்பான், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பான். இது புரோட்டீன் சம்பந்தமானது. இன்னைக்கு ஜிம்மு, பாடி பில்டிங், பாக்ஸிங், இப்படி நிறைய ஈவெண்ட் இருக்கு. இந்த ஈவெண்ட்ல இருக்கவனுக்கு எனர்ஜி தேவையா இருக்கும், ஃபேட் தேவையில்லை. அந்த எனர்ஜியை கொடுக்குறதுல புரோட்டீன் முதலீடு. அதனால வே புரோட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய இருக்கு. பன்னீர் புரோட்டீனு, கோழிது, மாடு, ஆடு, முட்டை நிறைய இருக்கு. இது சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்களுடைய சொந்த விஷயம். இந்த புரோட்டீன் லெவல் பாடியில் கம்மியாகி போச்சுன்னு சொன்னால் உடம்பு எனர்ஜி லாஸ் கொடுக்கும். உடம்புல எல்லா இடமும் புரோட்டீனில் தான் இருக்கு. புரோட்டீன் குறையிற இடத்துல ஃபேட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சமீப காலத்தில் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, அல்சைமர் அப்படின்னு ஒரு நோயால் அவங்க பாதிப்படைஞ்சிருக்கிறதாகவும், அந்த அல்சைமர் வந்ததுனால 7th ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டாங்க. யாரை பார்த்தாலும் ஏசுறாங்க, எதை பார்த்தாலும் திட்டுறாங்க. ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக போட்டால் கொஞ்சம் அடங்குங்கன்னு பார்த்தா பயங்கரமாக ஏசுறாங்க. எந்த பாட்டு கேட்டாலும் ஏசுறாங்க. அவங்க நிலையில இல்லைங்க ஐயா. ஆனால் அவங்க ப்ரோக்ராமை பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த ப்ரோக்ராம் அவங்கக்கிட்ட டேப் ஒன்று கொடுத்துட்டு பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னா அந்த அம்மாவை வணக்கம் சொல்லிட்டு உட்காந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் பேச்சு முடிக்கும்போது நீங்கள் மீண்டும் சந்திப்புன்னு சொல்கிறீங்க. ஐயா போகாதீங்க, ஐயா போகாதீங்க, ஐயா போகாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க, அப்படியே படுத்துடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. நேர்லேயும் பேசினாங்க அந்த அம்மா மலேசியாலேருந்து. அதை இருதயம் பலம் பெறன்ற சப்ஜெக்டில் அவங்க கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணம்மா சொன்னார், இந்த அல்சைமர்ன்ற நோய்க்கு காரணம் என்னன்னா, மூளையில் போகக்கூடிய புரோட்டீனுடைய துளைப்பு திறன் கம்மியாகி கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடும். அப்போது இவங்களுடைய அறியாமலே இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தன்னை சுத்தின்றதே தெரியாத போயிடும். நமக்கு 66 வயசுல பேர் தெரியல. அப்படி அந்த அம்மாவுடைய பொண்ணு பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். மெமரி லாஸ் ஆகிடும். என்ன நடக்குதுன்னே தன்னை பற்றி தெரியாது. அந்த ஊடுருவலுக்கு தேவையான புரோட்டீன் சப்தங்கள் வழியா இருக்கு, கொடுக்கக்கூடிய உணவுகள் வழியா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிபி சைல்டு அப்படின்னு சொல்றீங்களா, செரிப்ரல் பிரெயின் அட்டாக் சைல்டு, இவங்களுக்குலாம் இந்த குறைபாடுகள் உண்டு. எதுக்கு ஒரு தூரம் இந்த பீடிக்கு போகிற புரோட்டீன்காகனா, புரோட்டீன் குறைபாடு வச்சுக்காதீங்க. பல பேர் எனக்கு புரோட்டீன் லாஸ் ஆகுது அப்படின்றலாம் பேசுறத பார்க்குறேன், இழைச்சி போயிடுறேன் அப்படின்னு. இதை என்ன பண்ணலாம், எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் நம்ம பக்கத்துலேயே இருக்கு. சோயா ஒரு அற்புதமான புரோட்டீன். ஒரு 50 கிராம் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும்.
ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நைட்டு ஒரு 12 hours ஊறலாம், தப்பு இல்லை. எடுத்து காலையில் ஒரு 5-6 மணி ஊற போட்டால் சாயங்காலம் ஒரு 6 மணி எடுத்து மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டோம்னா அது நல்லா பேஸ்ட் மாதிரி. அதில் தண்ணி ஊற்றி பால் பிழிஞ்சு எடுத்துடணும், தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு 1 கிளாஸ் பாலுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கலாம். மொத்தம் 5 கிளாஸ் வரும், இல்லை 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தா 4 கிளாஸ் வரும். நீங்கள் 1க்கு 3 போடலாம். அந்த 1 கிளாஸ் பால் தேங்காய், அந்த சோயா பால், 3 கிளாஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு, பெப்பர் தூள், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு போட்டு டேஸ்ட் டு சால்ட் அதை போட்டுட்டு இது கூட என்ன பண்ணணும்னா காளான் கடைகளில் நிறைய கிடைக்குது. ஒரு 10 காளான் எடுத்து போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது. அது கூடவே இந்த சோயா பால் கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சோயா பால் கூட சோயாவை பிழிஞ்சி சக்கையை ஒதுக்கி வச்சுட்டு இந்த சாறு சொல்கிற போது அந்த சாறில் இந்த இதை போடணும், காளானை போடணும். போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது நல்லா கொதிச்சு அது மாதிரி நல்லா வரும். அது கூட முட்டை பார்த்துருப்பீங்க, நாட்டு முட்டை ரொம்ப சேஃப்டி. உடச்சி நல்லா கொதிக்க வச்சு இறக்குன உடனே முட்டையை உடச்சி ஊற்றிட வேண்டியது. ஊற்றிட்டு மூடி போட்டு லாக் பண்ணிட வேண்டியது. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே தூவி விடலாம். தூவி விட்டுட்டு ரொம்ப விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட போகக்கூடாது. அந்த பாயில் என்ன முட்டை என்ன பாயில் ஆகிடும். அதுலேயே அந்த கொதிச்சு இறக்கணுன்னே வச்சு ஹாட் வாட்டர்லேயே பாயில் ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சு பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங், புரோட்டீன் லாஸு, பாக்ஸிங், மற்ற ஈவெண்ட்டுகள் இருக்கிற டென்னிஸு, பேட்மிண்டன், எவ்வளோ பசங்க இருக்கு, விளையாடுற பசங்க, ஃபுட்பால் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய புரோட்டீன் லாஸை பக்காவாக தடுக்கும். இந்த அல்சைமர்ன்ற நோய் வரவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. ஆனால் அந்த ஃபுட் மூலமாக தான் அதை பண்ணணும். இந்த அல்சைமர் நோய்க்கு இன்னொன்று வேலை செய்யலாம். வெண்தாமரை இதழ்கள் ஒரு 10 பூ போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வெறும் டீ மட்டும் போட்டு கொடுத்தாலே அந்த மூளையுடைய ஊக்குவிப்பு திறனை அது அதிகப்படுத்தும். புரோட்டீன் அதிகமான அளவில் இருக்குன்னு சொன்னால் ஃபேட் கம்மி பண்ண ஆரம்பிக்கும். உடம்புக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவு முறையில் இப்போ சொன்ன காளான் சூப் வித் எக்கு முட்டை கொடுக்கும் பொழுது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு பவர் கிடைக்கும். எலும்பு மூட்டுகள் பலம் பெறும், நரம்புகளுடைய இயக்கம் உறுதியாக இருக்கும், கண்களில் கூர்மை இருக்கும், ஷார்ப் பிரெயின்னு சொல்லுவாங்க, சுறுசுறுன்னு யோசிக்கும், திருட்டுத்தனமாக இல்லை, நல்ல விஷயங்கள். ஏன்னா சில பேரை பார்க்குறோம் கிரைம் பிரெயின் வாங்கிட்டு, கிரைம் இல்லை, இதை ஆமாம் கிரைம் பிரெயின், அண்டர் கிரைம்னு வாங்க சில பேர். அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி இது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரம் தான் இப்போ சொன்ன இந்த சூப்பு. இதில் அண்டர் கிரைம் அப்படின்றது என்னன்னா அடுத்தவர்களை தூண்டி விட்டுட்டு தன் காரியத்தை சாதிக்கிறது. ஒரு கிரைம்ன்றது என்னன்னா செருப்பு திருடன், கோழி திருடன், இந்த ஆடு திருடன், இவங்கெல்லாம் கிரைம் கேஸ். இவங்க அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது. கிழவனுக்கு எவனா வயசான கேள்வி இருந்தால் அவங்ககிட்ட காசு பறிச்சிடலாமா, கிழவன் எவனா முடியாது இருந்தால் அவங்ககிட்ட துட்டு பிடிங்கலாமா, முடியாதவங்க கிட்ட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஆட்டை போட்டு அவங்கள ஏமாத்திட்டு போகிறது, இது மாதிரி ஒரு கிரைம் கேஸ் இருக்குது. இந்த கேஸுகளுக்கு இது ஓதுவாது. புரியுதுங்களா? நீ கேடு கட்டு செத்தாலும் எனக்கு பணம் தான் முக்கியம்னு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கிரைம் செக்ஷன். இவங்களெல்லாம் நம்பி பக்கத்தில் வைக்க முடியாது. வச்சோம்னா அந்த வேலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். பல பேர் உதாரணத்துக்கு காட்டலாம், நாகரிகமற்ற செயல்ன்றதுனால இது நம்ம இதோட விட்டுடுவோம், வேற எதுவும் இல்லை. இப்படி
இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ப்ராக்டிக்கல் உளவியல் ப்ராப்ளம். எங்கேயோ ஒரு இடத்துல தாய் செய்யும் தவறுகளால் இந்த விஷயம். வயசான பாட்டிமாங்க கோழி வளர்த்துன்னு போவோம், சுற்றி பார்ப்போங்க, கப்புல இருந்து கோழி மேலே தண்ணி தெளித்து கோழியை மூடிடுவோம். அவங்க கோழியை காணோம்னா ஏன்பா உங்கள் வீட்டு பக்கம் வந்துதான்னா ஆஹா மாட்டி வேண்டான்னு தெரிஞ்சு நான் கப்புன்னு எடுத்து வெளியே விட்டுட்டு இங்கே தான் இருந்தது பாட்டி மாட்டுவாங்க. ஆடி தழையை கொடுக்குறோம் எல்லாங்கள கட்டி போட்டு வந்துடுவாங்க. யாராவது பார்த்துட்டு நவுத்து விட்டு நிலத்தை எடுத்துருவானுங்க. அப்படி மீறி அவங்க பார்க்கலன்னா அது அவனுக்கு சொந்தம். கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு செருப்பு மட்டும் திருடுவானுங்க, புது செருப்பை பார்த்து. இன்னொரு செருப்பு வச்சு என்ன பண்ண போறேன் தேடி தேடி பார்ப்பேன். சிப்போ அப்படின்னு அதையும் ஒன்றுன்னு கடற்கன்னு ஏறி போயிடுவேன். ஏன் அவசரம்? ஒத்து செருப்பு திருடுவானுங்க. அவங்க போன உடனே அதையும் எடுத்து போட்டுவானுங்க. இப்படியெல்லாம் கிரைம் கேஸுங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது பயன்படாது. இந்த சோப்பு வகைரா உளவியல் ரீதியான ப்ராப்ளத்தில் நாம் இப்போ கொஞ்சம் சும்மா அப்படி லைட்டாக டச்சிங் கொடுக்குறோம். இப்படி கூட மனுஷன் இருக்கிறானா? இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உழைக்க வேண்டிய வயசில் ஊரை ஏமாற்றி இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது 1-2 கிடையாது. அதில் இவங்களுடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா முதியவர்கள் மீது தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போய் வரணும்னா கூட அவங்களால முடியாது. போடா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா இதுதான் பண்ண முடியும். அப்படின்ற இடத்துல இப்படிப்பட்டவங்க இந்த சூப்பு குடிச்சா நமக்கு புரோட்டீன் அதிகமாக மூளை நல்லா வேலை செய்யுமோ, பயங்கர ஷார்ப் ஆகிடுவோமோ அப்படின்னு நினச்சி கனவு காணாதீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலையை செய்யாது. ஏன்னா இது பிறவி குற்றம். பேசிக்கல் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய ஒரு பிறப்பின் குற்றத்தினால் இந்த நிகழ்வுகள் நடக்குது. கொஞ்சம் நிதானிச்சு நான் பேசுறது பொய்யா இருந்தா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு அவங்களே நோண்டி பார்த்தாங்கன்னா நான் சொல்றது உண்மை எனக்கு புரியும். அவங்களுக்கு இது பயன்படாது. அதனால இப்ப மூட நல்லா வேலை செய்ய ஏற்கனவே ஷார்ப்பாக இருக்கிறோம். இன்னும் பயங்கரமாக ஏமாத்தலான்ற எண்ணம் ஏமாந்துடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். புரோட்டீன் லாஸ் ஆனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மெமரி லாஸ் அல்சைமர் வரவிடாது. இதெல்லாம் அடிப்படையிலேருந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் நல்லா வேலை செய்யும். சிபி சைல்டுகளுக்கு இது கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் ஒரு அனுபவ உண்மை, எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சூப்பு போட்டு குடிச்சு பாருங்க. நல்லவங்களுக்கு கொடுங்க. நல்லவங்க மட்டும் உபயோகப்படுது. நல்லவங்களுக்கு மட்டும் தான் பேசிடுறேன். நன்றி, வணக்கம்.